அக்னியில் நாம் என்ன பொருள் போட்டாலும் பஸ்மம் ஆயிடும். அது பெரியவாலாம் சொல்லுவா, 2 இதுக்கு அவள் சொல்லலைன்னா கூட நம்ம பார்க்கக்கூடாது. சொல்லலை, அவள் சொல்லலை, நம்மளுக்கு பத்திரிக்கை கொடுக்கல, அவள் நம்மளை கூப்பிடல அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. என்ன அப்படின்னா, ஒன்று இந்தமாரி யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் எங்கே நடக்குதோ அங்கே எல்லாரும் கலந்துக்கணும். அப்போ ஏன் அப்படின்னா, அந்த அக்னியில் என்னென்ன பொருட்கள் போட்டாலும் எல்லாம் பஸ்பம் ஆகுதுல்ல அந்த அக்னியில். அது போல் அந்த அக்னி ஹோமங்கள் நாம் பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்கிற அழுக்குகள் பாவங்கள் எல்லாமே ஒழியுது. எல்லாத்தையும் அந்த அக்னி நல்லது பண்ணும், அதுலேருந்து நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். அப்போ அது அக்னி எரிஞ்சு வரும்போது, அக்னி எரியும்னா என்ன வேணும்? முதல்ல அதுக்கு காற்று இருக்கணும். அடுத்தது 4வது காற்று. இந்த காற்று ஆக்சிஜன் இருந்தால் தான் அக்னி நல்லா எரியும். காற்று இல்லாமல் நாம் இருக்க முடியுமா? இன்னைக்கு முடியாது. அடுத்ததா வாயு, அந்த எரிஞ்சு அந்த புகை மேலே போகுது. இந்த நாம் உள்ள சுவாசிச்சோன்னா அவ்வளோ நல்ல பலன்கள் உண்டு. அதனால் இந்த ஹோமங்கள்லாம் ஆற்றுல பண்ணுங்கோ, நல்லது நடக்கும்.